ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈஸியாக எப்படி தக்காளி சாதம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அது மாதிரி பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதுவும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண தக்காளி, ஒரு 5 தக்காளி எடுத்துக்கோங்க. அது மாதிரி ஆனியன் இதுவும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி செடி, தேவையான அளவு பூண்டு அதையும் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய் எல்லாமே வந்துட்டு போட்டுருங்க. போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மல்லி செடி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு அதெல்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணணும். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வேகமாக கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகி வரும். அதுக்கப்புறம் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா தக்காளி தான். தக்காளி வந்துட்டு நல்லா குக் ஆகி ஒரு தொக்கு பதத்துக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆகி இருக்குது. இந்த டைமில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஜீரகத்தூள் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ப ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது அந்த மசாலாஸ்லாம் அந்த வெங்காயம், தக்காளி அது கூடலாம் நல்லா இறங்கி ஒரு அரோமா ஸ்மெல் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம மசாலா ஐட்டம்ஸில் ஆட் பண்ணக்கப்புறம் சால்ட் இந்த தொக்குக்கு தேவையான சால்ட் நம்ம போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டக்கப்புறம் நம்ம இன்றைக்கி 2 கப் ஆஃப் ரைஸ்க்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அதாவது 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். வாட்டர் ஆட் பண்ணக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பபிள் ஃபார்ம் ஆகும். அப்போது நம்ம 2 கப் ஆஃப் ரைஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிடணும். ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம லிட் போட்டு எப்பயும் போல் மூடி வச்சிடணும். அவ்வளோதான். விசில் வந்தக்கப்புறம் நம்ம பிரியாணி ரெடி. 2000 years later. நம்ம செஞ்ச பிரியாணி ரெடி. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.